பலகாரம் பிடிக்கல பல கூட சில நேரம் பிடிக்கல கண்ண மட்டும் பிடிக்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ஒன்ஸ் பிரபுவில் பார்த்துருப்பீங்க. பிரபுவில் பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங் எடிட்டாக ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக வீடியோ உங்கள் பிக்கை பிடிச்சனுடைய பிக்கை ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ரொம்ப சிம்பிளாகவும் பெஸ்ட்டாக வீடியோ எடிட் பண்ண சொல்லிட்டு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணுறது அல்டிமேஷன் அப்ளிகேஷன் தேவை. ஆப் பண்ண லிங்க் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது ஃபோட்டோ ரூம் ஆப் தேவை. ஓகே, இந்த 2 ஆப் எடிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் அல்டிமேஷன் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ட்ராப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் கொடுத்த உடனே மேலே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு. கிளிக் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ சிம்பிளாக எடிட் பண்ணி ஸ்டார்டிங் எந்த சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி டேரக்டாக இங்கே வந்துருங்க. டைமிங் பார்த்தா 7:07 வந்துருங்க. இங்கே பார்த்தா ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஒரு இமேஜ், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஒரு இமேஜ், மொத்தம் 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கு உங்கள்கிட்ட இருக்க பிக்கை இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு 4:5 ப்ராஜெக்ட் கிரியேட் கொடுத்துட்டு அந்த பிக்கை ஆட் பண்ணிங்க. போய்ட்டு எந்த ஃபோல்டரில் பிக்கை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு போய்ட்டு பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே 3 டாட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பெனி கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பிக் கரெக்டாக ஃபில்லாக செட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா ஏராக்கான பட்டன் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் பிஎன்ஜி சொல்கிறாங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, இதுக்கான ப்ராம்ப்ட் வேணும்னா நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தரேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ரிலேட் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே அந்த இமேஜ் கிராப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் அப்படியே இந்த ஃபோட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி அந்த ரிமூவ் பண்ண பிக்கை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, நான் டேட்டா ஆஃப் பண்ணல, ஆன் பண்ணால் நிறைய மெசேஜ் சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறது இந்த ரிமூவ் பண்ணி எடுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா ப்ராஜெக்ட் வந்துருங்க. வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்கிறாங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த நம்பர்லாம் போட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டர் நேம் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள்கிட்ட இருக்க பிக் சூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, பிக்கு சூஸ் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே ரிமூவ் இமேஜ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் போய்ட்டு ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்களா அந்த இமேஜுக்கு போய்ட்டு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் இதுமாதிரி பிக்கை ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இதுமாதிரி பர்ஃபெக்டாக பிக்கை ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பர்ஃபெக்டாக ப்ளேஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எதனா சேஞ்ச் எதனா பண்ணுறதா இருந்துச்சுன்னா லிரிக்கை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தாக ஒரு கேமராக்கான லேயர் இருக்கும். அது இந்த கேமரா மூவ்லையும் கரெக்டாக ஒரு மூவ் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இதே மாதிரி கரெக்டாக எல்லா இடத்துலையும் அலைன்மெண்ட் செட் பண்ணிவிட்டு இங்கே எங்கே இருப்பாங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த கேமராக்கான ஃபோக்கஸ் ஆன் பண்ணிங்கன்னா அதுக்கான மூவிங்கான எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள் ரைட் ஸ்டாப் வேறாக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ டாப் கரெக்டாக செலக்ட் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. இந்த எடிட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா, பை.